இப்போ நம்ம வந்து அவங்கள கேட்டிருக்கோம் இல்லையா? அவங்க வந்து நம்மளுக்கு வந்து எல்லா விஷயம் சொல்லியிருக்காங்க. இதில வந்து எப்பப்போலாம் விசேஷம் இருக்கு, என்ன சொல்லி. அதேமாரி நீங்க இந்த இடத்துக்கு வர்றீங்கன்னா, மேக்ஸிமமா ஒருத்தன வர ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா, ஒருத்தனே வந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பை சான்ஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, நம்ம எப்படி போணும் என்னன்னு தெரியாது. பாருங்க, இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்து இந்த பக்கம் வழி மாறி வந்துட்டேன். எப்படி போகணும்னு எனக்கே எக்ஸாக்ட்டா தெரியல. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து கூட வந்து யாரோ அண்ணாவோ, தம்பி, மாமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க கூட இருந்தாங்கன்னா, விட்றா எது இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் வரும்போது வந்து மேக்ஸிமமாக நீங்கள் வந்து எதாவது டிஃபன் ஐட்டம்னா வந்து இட்லி, தோசை அந்த மாதிரில ஒரு ஸ்நாக்ஸ், சப்பாத்தி அந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோன்லியாக இது இருக்குது, அது இல்லாமல் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும், அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதை சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து திருப்பி வந்து ட்ரெக்கிங் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்குது. லொக்கேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மஸ்ட் பிளேஸ் இது வந்து. ஏன்னா வேலூர் மாவட்டத்துலேருந்து ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்குது நம்மளுக்கு வந்து. ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಪ್ಲೇಸ್ ಬಂದು ಎಷ್ಟು ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து நான் அதிகமாக வந்து மாங்காய் மரம் தான் வந்து அறுவடை பண்ணுறாங்க. அதான் மாங்காய், காய், பழம் இதெல்லாம் இங்கே வந்து அதிகமாக இருந்து அறுவடை பண்ணுறாங்க. எதனால் இவங்க பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து இருக்கிற ஏன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் நீங்கள் அங்கே பார்த்தா தெரியும். அது எல்லாமே வந்து மாங்காய் வந்து செடி தான் வச்சுருக்காங்க. அதில் ஒரு 4 to 5 அடி தான் இருக்கும் ஒரு மாங்காய் செடி வந்து. அந்த மாங்காய் செடியிலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 to 30-40 கேஜி மேலேயே தான் வரும் ஒரு மாங்காய் வந்து. ஆனால் அது எல்லாமே வந்து இங்கேருந்து அறுவடை பண்ணி வேறு ஊருக்கெல்லாமே வந்து இங்கேருந்து தான் வந்து அதை வந்து அனுப்புகிறாங்க. இங்கே இருக்க இடத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதேமாதிரி நான் இங்கேருந்து உங்களுக்கு வந்து க்ளீனாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அது வந்து எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி. ஏன்னா அந்த ஒரு இதில் மட்டும்தான் இப்போ நான் வந்து நடந்து போகணும். ஆல்ரெடி அங்கே வந்து யாரோ இருக்காங்க, ஒரு 3 பேர் இருக்காங்க. பை சான்ஸு நம்ம அப்போயே கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் நம்மளும் வந்து அவங்க கூட வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி இன்னும் கொஞ்சம் க்ளீனாக தெரிஞ்சிருந்துருக்கலாம். பட் இப்போ நம்ம வரதுக்குள்ள அவங்களும் ரிட்டனாக கீழே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க இல்லையா, அங்கேருந்து அப்படி ஏறி தான் நம்ம வந்து அந்த ஒரு கல் இருக்கு இல்லையா, சென்டரில் ஒரு கட்டிங் மாதிரி, அதுலேருந்து நம்ம வந்து குகைக்குள்ளே வந்து மேலே வந்து நடந்து போகணும். ஏன்னா இந்த மாதிரி அட்வென்ச்சர் இருக்கிற வீடியோஸ் வந்து நம்ம வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதேமாரி நீங்கள் வந்து மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து நான் போடுற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் நவீன் vlog YT அதை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியல அது வந்து எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லி. பக்கத்தில் வந்து ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் வந்து பெல் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து ஹால்னு போட்டுருங்க. நம்ம போகிற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம அங்கேருந்து நடந்து பின்னாடி வந்திருக்கோம். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஒரு 4-5 பேர், அதில் வந்து 2 பசங்க வந்து கீழே இருக்காங்க, மீதி வந்து மேலேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வழி தான் நம்ம வந்து மேலேருந்து நான் சொன்னாலே பின்னாடி வந்து ஒரு வண்டி இருக்குது, அங்கெல்லாம் போகலான்னு சொல்லி அந்த வழி தான் வந்து நடந்து போகிற வழி. ஆனால் இங்கேயும் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா பயங்கரமான யாருமே இல்லை, ஒருத்தனாக இருக்கேன். இங்கே வந்து காற்று கருப்பு எதாவது அடிச்சிட்டானாலும் நம்மளுக்கு ரியலாக என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. பை சான்ஸ் இங்கே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி ஏதாவது ஒன்று ஆகிடுச்சானாலும் யாருக்குமே தெரியாது இப்போ என்ன ஆகும் எதுனா கண்டு. அதனால தான் நான் வந்து மேக்ஸிமமாக நம்மளோட வீடியோவில் எல்லாமே சொல்கிறது வந்து ஒன்று தான், நீங்கள் எங்கே வேணுமானா போங்க, வீட்டில் ஒரு வாட்டி சொல்லிவிட்டு போங்க. ஏன்னா வீட்டில் பர்மிஷன் கொடுத்து நம்ம அந்த இடத்துக்கு போனோன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பை சான்ஸ் ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் வச்சுன்னு, இல்லை என் பையன் கரெக்டாக இங்கே தான் போயிருக்கான், எனக்கு தெரியும், நம்ம அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லி அவங்கள ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வருவாங்க. அதனால தான். அதே மாதிரி நம்மளோட சேனல் வந்து ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சரிங்காக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம வந்து பர்வதமலை, அப்புறமா வந்து இங்கே பெங்களூரில் இருக்கிற புலிகொண்டா, தேவர்பெட்டா இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது விட நான் வெள்ளங்கிரிக்கெல்லாம் நம்ம வந்து போயிருக்கோம். அது வெள்ளங்கிரி வீடியோ அப்புறம் பர்வதமலை வீடியோ வந்து நான் இந்த வீடியோ எண்டில் தர்றேன், மிஸ் பண்ணாமல் அதுவும் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் பர்வதமலை இதெல்லாம் ஏறும்போது வந்து பர்வதமலை, வெள்ளங்கிரி அதெல்லாம் எங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கெல்லாம் எங்களுக்கு என்னென்ன தடங்கள் நடந்துச்சு, அப்புறமா அந்த கோயிலுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் நல்லா இது நடந்திருக்கு அதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இவங்க தான் மேலே இருந்து நம்ம பார்த்தது, ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இல்லையா. அது வந்து அவங்க வந்து நம்ம கேட்டுப்பாங்க, நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு சொல்லி. நான் சொல்லியிருக்கேன் இந்தமாரி தமிழ் விலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நவீன் விலாக் ஒய்டின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்களும் இது பண்ணி போயிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து லொக்கேஷன் அதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி நீங்கள்லாம் யாராவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பண்ணலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பிளேஸ் வந்து. அது இல்லாமல் 2 மலைக்கு இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது 2 மலை இருக்கும். அந்த மலையிலேருந்து சூரியன் வந்து அப்படியே அந்த சன்லைட் வரும் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சன்ரைஸ் வந்து பார்க்குறது. நான் அங்கே பார்த்தேன்னா நான் தான் அர்லி மார்னிங் வந்துட்டேன் இல்லையா, அதனால் நான் பார்த்தேன். பட் நான் இந்த இடத்துக்கு நீங்கள் யாராவது வரணுன்னா சண்டே மட்டும் வரப்போகாதீங்க. ஏன்னா சண்டே வந்து அதிகமாக வந்து கம்மியாக இருப்பாங்களாம் கூட்டம் வந்து ஏறுறவங்க. இங்கே வந்து மண்டே தான் ஸ்பெஷலாக இருக்குமா. அதே மாதிரி மண்டே வந்து மேலே அந்த இது இருக்குது இல்லையா, குகைக்குள்ளே போயிட்டு மேலே டாப்பில் வந்து சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா முருகர் கோயில் ஒன்று சின்னசாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்வதி சின்னசாக கோயில் ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த வழி தான் நடந்து போனோம். இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஆஃப் செட் மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஏறி போனால் திருப்பி நம்ம இதில் தான் இறங்கி வரணும். இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் ஏதாவது ஒரு grip இருந்துச்சுன்னா நம்ம க்ளீனாக வந்து மேலே வந்து ஏறி போகலாம். அந்த மாதிரி எதுவுமே grip இல்லைன்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அதிலே இறங்கணும், திருப்பி அதிலே ஏறணும். பட் நான் இது வந்து ஏற வர வந்து ஏன்னா நான் வந்து சரியாக சாப்பிடல இல்லையா, அதனால் வந்து எனக்கு தலை சுத்தல் வரணும் அதிகமாக இருக்குது. ஏற இன்னும் எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகுது. இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள், ஏன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும் இந்த இடத்துல வந்து. அதேமாரி மிக்ஸ் மீடியான்னு சொல்லியிருக்காங்க யூடியூப்பில். மோஸ்ட்லி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்கள கூட இந்த வீடியோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லி நிறைய டைம் வந்து இப்போ ட்ரை பண்ணோம், அதனால் முடியல. நான் வந்து பண்ணுற அதிகமாக ட்ராவல் வந்து என்னோடய தம்பி தான் எனக்கு சொல்லுவான். ஏன்னா இப்போ இந்தமாரி இருக்க ஒரு இடத்துல நீ போய் விசிட் பண்ணு, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, அட்வென்ச்சராக இருக்குது, நீ இந்த வீடியோ பண்ணு, கண்டிப்பாக உனக்கு வந்து நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி அவனும் என் கூட வந்து நிறைய ட்ராவல் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் பை சான்ஸ் இப்போ அவனுக்கு வந்து வேலை மேலே ரஜா கிடைக்கல, அதனால் அது மட்டும்தான் இப்போ நான் ஒருத்தனே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ட்ராவலெல்லாம் வந்து. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணும்போது வந்து ரொம்ப வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணும். ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம ஒருத்தனே பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே போகணும். அந்த ஒரு எக்ஸ்ப்ளோர்ன்றது இருக்கும் இல்லையா, அது வந்து அதிகமாக இருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ಅಲ್ಲಿಂದ ಸ್ವಲ್ಪ ದೂರ வந்துட்டா இப்போ நீங்கள் இந்த ட்ரோன் ஷாட் ஒன்று பார்த்துருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து எப்படி நடந்து போகணுமோ, இப்போ எப்படி நம்ம வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் அந்த ட்ரோன் ஷாட்டில் வந்து க்ளீனாக நடந்து போகிற மாதிரியாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரோன் ஷாட் வந்து மேக்ஸிமமாக நம்மக்கிட்ட ட்ரோன் எல்லாம் எதுவுமே இல்லை. அங்கே நம்மள மாதிரி இன்னொரு யூடியூபர் ஒருத்தர் வந்துருந்தார், அவர் ட்ரோன் ஷாட்டெல்லாம் எடுத்துருந்தார். பை சான்ஸ் நான் அவரை கேட்டேன், ட்ரோன் ஷாட் எனக்கு தரீங்களா பிரதர்ன்னு சொல்லி. அவங்களும் எதுவுமே ஒரு இது பண்ணாமல் ஓகே ப்ரோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி எனக்கு அந்த ட்ரோன் ஷாட் கொடுத்தாரு. அதுதான் நீங்கள் இந்த இதில் வந்து ட்ரோன் ஷாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரோன் இருந்தால் நம்ம அதை வந்து க்ளீனாக ஃப்ளை பண்ணி எல்லாமே காட்டலாம். பட் எக்ஸாக்டாக நம்மக்கிட்ட அந்த ட்ரோன் ஷாட் இல்லை, அதனால தான் மேபி உங்களுக்கு அந்த ட்ரோன் ஷாட்டெல்லாம் பை சான்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று நல்லது பண்ணியிருக்கோம், இல்லை நல்லது பண்ணணும்னு சொல்லி ஒரு இது இருக்கும் இல்லையா, அதுதான். ஏன்னா அங்கேருந்து வரும்போது நம்மளுக்கு வந்து எதுவுமே அந்த கம்பி இதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு க்ரிப்புக்காக. இதுக்கப்புறம் தான் நம்ம மேலே ஏற வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு க்ரிப் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பிடிச்சி மேலேகளே ஏறுறதுக்காக. அப்படி தான் நான் வந்து ரொம்ப நிறைய இடத்துல வந்து ட்ரை பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம தம்பி வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்து அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி என்னோடய ஃபேமிலிக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும்னு சொல்லி வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை வந்து சில பேர் வந்து அவன் பண்ணுறது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லி நம்மளை வந்து
ரொம்ப வந்து என்னது இந்த என்கரேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளோட ஃபேமிலி மட்டும்தான், அப்பா அம்மா அக்கா தம்பி இவங்க மட்டும் நம்மளுக்கு வந்து மாமா, அதாவது தாய் மாமாவும் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய ஃபேமிலி எனக்கு அப்படி தான் எனக்கு சப்போர்ட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், இந்தமாரி நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லும்போது, ஓகே பார்த்து உஷாரா போ, ரொம்ப சேஃபாக இரு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணு, இப்போ உங்கள்கிட்ட காசு இல்லையா, ஓகே நான் காசு தரேன், அவளுக்கு அங்கே போகிறதுக்காக உனக்கு எவ்வளோலாம் உனக்கு வந்து செலவாகும் சொல்லுன்னு சொல்லி அந்தமாரி நம்ம வீட்டில் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கான்னா கண்டிப்பாக அது உங்கள் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளில கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சூசைடு பண்ணுறது அந்த மாதிரி ஏதோ தப்பாலாம் டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. அது எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நல்லதாக நடக்குமோ கெட்டதாக நடக்குமோ தெரியாது. பட் ஒரு வேலை நடித்து நம்ம வந்து முன்னுக்கு போகிறோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஏன்னா நிறைய நான் வந்து காலேஜ் டைம் ஸ்கூல் டைம்லலாம் என்னெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவனுக்கு சரியாக படிக்க வராது, எதுவுமே தெரியாது, இவன் ரொம்ப இதுவாக இருக்கான்னு சொல்லி என்கிட்ட அதிகமாக யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் ஒரு vlog பண்ணுறேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லும்போது இப்போ அவங்களே எனக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசுகிறாங்க. என்னடா இந்தமாரி vlog பண்ணுற, நல்லா இருக்குது, அந்த இடம் வந்து எங்கே இருக்குது, நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கும் சொல்லு, நீ ஏதாவது வேறு இடத்துல ஒரு ட்ராவல் பண்ணும்போது எங்களையும் கூப்பிடு, நாங்களும் வரேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி இருந்த ஒருத்தனுக்கு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற ஒரு சப்போர்ட்டுக்கு மட்டும்தான். அது வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து சிவனை மட்டும் நம்ம வந்து தேடி போகலை, நம்மளை வந்து எந்த கடவுள் கூப்பிட்றாரோ அந்த கடவுள்கிட்ட தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ட்ராவல் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்போ நான் அடுத்தடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அட்வென்ச்சராக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வேளாங்கண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். அங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி அதுவும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோஸ் எல்லாம். மிஸ் பண்ணாமல் நவீன் vlog YT வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஊரில் எங்காவது வந்து இந்தமாதிரி ட்ரக்கிங் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எங்கே இருக்குது என்னன்னு சொல்லி. ஏன்னா உங்களோட நம்பர் இப்போ எனக்கு வந்து இந்தமாரி ஒரு டெம்பிள் இருக்குது ப்ரோன்னு சொல்லி போடுங்க. உங்கள் நம்பரோடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு வந்து நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் எங்கே இருக்குது என்னன்னு சொல்லி. நீங்களும் ஏதாவது நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை நான் வந்து தனியாக போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து எப்படி போனீங்க என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு க்ளீனாக கைட் பண்ணுறேன், எங்கேருந்து எப்படி போகணும் எப்படி வரணும்னு சொல்லி. ஆனால் போகும்போது ரொம்ப ரொம்ப சேஃபாக போங்க. அதே மாதிரி இப்போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களும் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அவங்களும் ஷேர் பண்ணி அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. என்னோடய ஃபேமிலி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம். ஏன்னா எங்கேருந்தால் நம்மளுக்கு வந்து அட்வென்ச்சர் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து த்ரில்லிங்காக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி தெரியும் அங்கே ஒரு கோயில் இதெல்லாம் சின்னசாக இருக்குது. அதை தாண்டினா தான் நம்மளுக்கு வந்து அட்வென்ச்சருங்க வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இது பார்க்கணுன்னா மிஸ் பண்ணாமல் நவீன் vlog YT வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நவீன் vlogன்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது. அதனால் நவீன் vlog YTன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட்லேயே வந்துடும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது லெமன் இருக்குது இல்லையா, லெமனும் அப்புறம் வந்து சால்ட் அது அதிகமாக போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எங்கே இப்போல்லாம் உங்களுக்கு டயர்ட் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து க்ளீனாக ஒரு எனர்ஜி மாதிரி வரும். நான் அதை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கும் அது நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது லொக்கேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த இடம் இருக்குது இல்லையா, இங்கேருந்து அங்கே உங்களுக்கு ஒரு சின்ன கேட்டு தெரியும், அங்கேருந்து நம்ம வந்து ட்ரக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. வந்து இங்கே வந்து சின்னசாக வந்து பிள்ளையாருடைய ஒரு விக்கிரகம் ஒன்று இருக்குது. இது வந்து பெருமாளுடைய ஒரு சின்னசாக சிலை ஒன்று பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து அதான் மாரியம்மா கோயில், அங்கே வந்து சின்ன சாய்பாபா ஒன்று. இந்த இடத்துல வந்து ஏன்னா இந்த இடத்துல நான் உக்காந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு வந்து. ஏன்னா அங்கேருந்து ஒரு தூரம் வந்துட்டு திருப்பி இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. அதனால் நான் இங்கே வந்து உக்காந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 1/2 to 1 hour வரைக்கும் நான் இங்கே உக்காந்துருந்தேன். இதனால் யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அந்த குகைக்குள்ளே என்னால் போக முடியுமா, ஏன்னா போக முடியாது. ஏன்னா ஒருத்தனே இருக்கும்போது அந்த வவ்வால் இருக்கு இல்லையா, அது வந்து கத்தும்போது வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி ஒரு பயமாக இருக்குது எனக்கு வந்து அந்த உள்ளே போகும்போது. அதெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு க்ளீனாக டீட்டெயிலாக தெரியும். நீங்கள் வந்து க்ளீனாக டீட்டெயிலாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க.
அதேமாதிரி இங்கே இருக்கிறவங்க வந்து இங்கெல்லாம் போகணுன்னா நமக்கு வந்து டைம் பஸ் இருக்கும். மிஸ் பண்ணாமல் அந்த டைமை பார்த்து க்ளீனாக வந்துடுங்க. அதேமாதிரி இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து க்ளீனாக அந்த தார் ரோடு தெரியலையா, காங்கிரீட் ரோடு, அப்படி வந்து தான் நம்ம இப்படி வந்து மேலே வந்திருக்கோம். நம்ம திருப்பியும் அந்த இடத்துக்கு இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, thanks for watching.